Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6ஆம் இடத்தின் தத்துவங்கள். என்ன உங்கள் 6ஆம் இடத்தின் தத்துவம்? இதுதான் தலைப்பு. பொதுவாக இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் என்ன தத்துவமாக நமக்கு வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல தான் பிரச்சனைகளும் இருக்கும். நார்மலாகவே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம்தான் 6. இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்போ அந்த 6ஆம் இடம் நமக்கு எந்த மாதிரியான பிராபலங்களை தரும் அப்படிங்கிறத வைத்து பார்க்கும்போது நோயை தருகிறதா, கடனை தருகிறதா, எதிரிகளை தருகிறதா, அல்லது உறவு பகையை தருகிறதா அப்படிங்கிறத 4 விதமாக பிரிக்கலாம். தத்துவங்கள் மொத்தம் 5 இருந்தாலும் கூட ஆகாய தத்துவத்திற்குன்னு தனியான ராசி மண்டலம் எதுவும் கிடையாது. கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தை தான் ஆகாய தத்துவம்னு சொல்லுவாங்க. மற்றபடி நெருப்பு தத்துவத்தில் ஒரு 3 வீடுகள், மேசம், சிம்மம் மற்றும் தனுசு. நில தத்துவம் அதாவது பூமி தத்துவத்தில் ஒரு 3 வீடுகள், ரிஷபம், கன்னி மற்றும் மகரம். காற்று தத்துவத்தில் ஒரு 3 வீடுகள், மிதுனம், துலாம் மற்றும் கும்பம். நீர் தத்துவத்தில் ஒரு 3 வீடுகள், கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம். இந்த அமைப்புகளில் வரும். அப்போ இதில் உங்கள் 6ஆம் இடம் என்ன தத்துவத்தில் வருதோ அதற்கு தகுந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் நோய்க்கு பயப்படுறதா, கடனுக்கு பயப்படுறதா, எதிரிக்கு பயப்படுறதா, வம்பு வழக்குகளுக்கு பயப்படுறதா அப்படிங்கும்போது இந்த தத்துவார்த்த அடிப்படையில் நமது ஞானிகளும் முனிவர்களும் இதை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவம் உங்களுக்கு 6ஆம் இடமாக வந்தார். அதாவது நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 6ஆம் இடமாக நெருப்பு தத்துவம் உங்களுக்கு வரும். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 6ஆம் இடமாக நெருப்பு தத்துவம் உங்களுக்கு வரும். மீன லக்கணமாக பிறந்தீங்கன்னா 6ஆம் இடம் நெருப்பு தத்துவமும் வரும். இப்போ நீங்கள் விருச்சிக லக்கணம்னா உங்களுக்கு 6வது வீடு மேஷம், அது நெருப்பு தத்துவம். மீன லக்கணமாக இருந்தீங்கன்னா 6வது வீடு சிம்மம், நெருப்பு தத்துவம். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 6வது வீடு தனுசு, நெருப்பு தத்துவம். ஸோ நெருப்பு தத்துவம் உங்களுக்கு 6ஆம் இடமாக வந்தால் உறவுகள் பகையாகும் அமைப்பு தான் அதிகமாக வரும். உறவு பகை, புரியுதுங்களா? உறவுகள் ரீதியான பகையும் நோயின் கடுமையும் சற்று ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே ருணஸ்தானங்கிறதுல உங்களுக்கு உறவு பகை, ரொம்ப நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு வாள் எடுத்துக்கிட்டு எதிரியாக நிற்கிறது அப்படிங்கிற அந்த பகையும், சொந்தமாக பெத்த மகனே எதிரியாகிறது, பெத்த பிள்ளைங்க நமக்கு எதிரியாகிறது, நாம் பெற்றவங்களுக்கு எதிரியாக போயிடுறது, கூட பிறந்த அண்ணா தங்கச்சிங்க எதிரியாகிறது, இந்த மாதிரியான ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் எதிரியாகும் அமைப்பை நெருப்பு தத்துவம் அதிகமாக கொடுக்கும். உறவு பகை மற்றும் நோய் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் கடுமையாக இருக்கும். உங்களுக்கு நில தத்துவம் எதிரியாக வருதுன்னு வச்சுக்குவோம். பூமி தத்துவம், இப்போ பூமி தத்துவம் எதிரியாக வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு பூமி தத்துவம் எதிரியாக வரும், 6ஆம் இடமான ரிஷம். மேச லக்கணத்துக்கு பூமி தத்துவம் எதிரியாக வரும், 6ஆம் இடமான கன்னி. சிம்ம லக்கணத்திற்கு பூமி தத்துவம் எதிரியாக வரும், 6ஆம் இடம்ங்கிறது மகரம். ஸோ இந்த பூமி தத்துவம் அப்படிங்கிறது இந்த 3லையும் வரக்கூடிய பூமியினுடைய தத்துவம் உங்களுக்கு எதிர்ப்பாக வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்கதையாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள், பூமி வாங்கிறதுல கூட அந்த பிரச்சனை வரும், வம்பு வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களையும் எதிரிகளையும் சந்திக்கும் யோகிதைகள் உண்டாகும். இடம் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பெரிய பிரச்சனையும், நம்ம குடியிருக்கிற இடத்துல சுற்றி முற்றியும் தகராறு ஏற்படுற வாய்ப்பு, வேலை செய்கிற இடத்துல சுற்றி முற்றியும் தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சம்பந்தம் இல்லாத விரோதிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் நீடித்த நிலைத்த விரோதிகள் அப்படிங்கிறது மாதிரி நீண்ட காலம் விரோதத்தன்மையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? பூமி தத்துவத்திற்கு கொஞ்சம் வம்பு வழக்குகளை சந்திக்கும் அமைப்புகள் நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதுலேயும் நமது இல்லம், நமது மனை,
நம் பணிபுரியும் இடம், இந்த இடங்களில் எதிரிகள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கொடுக்கும். பூமி தத்துவத்தை எதிரியாக கொண்டவர்களுக்கு இது எந்தெந்த லக்னத்துக்கு வரும்? சிம்மத்துக்கு வரும். அதாவது நெருப்பு தத்துவம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் பூமி தத்துவம் எதிரியாக வரும். புரியுதுங்களா? நெருப்பு தத்துவம் யாருக்கெல்லாம் வருதோ அவர்களுக்கு பூமி தத்துவம் எதிரியாக வரும். அதற்கடுத்ததாக காற்று தத்துவம் உங்களுக்கு எதிரியாக வருது. காற்று தத்துவம் அதாவது மகர லக்கணத்திற்கு மிதுனம் என்கின்ற காற்று தத்துவம் எதிரியாக வரும். அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணத்திற்கு துலாம் என்கின்ற காற்று தத்துவம் எதிரியாக வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்திற்கு கும்பம் என்கின்ற காற்று தத்துவம் எதிரியாக வரும். இந்த காற்று தத்துவம் எதிரியாக வர்றதுல இருக்க ஒரு சூட்சுமம் என்னென்னா, இது ரெண்டு நண்பர்களுக்குள்ளேயே வரும். மகர லக்கணத்திற்கு நண்பரான புதன் எதிரியாகிறது 6ஆம் இடத்தின் அதிபதியாக. ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரனே எதிரியாகிறது 6ஆம் இடத்தின் அடிப்படையில். கன்னி லக்கணத்துக்கு நண்பரான சனி காற்று தத்துவ ரீதியாக எதிரியாக வரும். இந்த காற்று தத்துவம் பார்த்திங்கன்னா வழக்காடு மன்றங்களை அடிக்கடி ஏற வைக்கும். படியேற வச்சே நம்மளை காலி பண்ணிடும். தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை வாழ்நாள் முழுக்க சந்திக்க வைக்கும். ஸோ இந்த லக்னங்களில் பிறந்தவங்க, குறிப்பாக ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கோர்ட்டு படியேறினீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். அதனால் எந்த விதமான வம்பு வழக்கு கேஸுகள்லையும் மாட்டிக்காமல் இருக்க கற்றுக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள் மேக்சிமம் அவுட் ஆஃப் தி கோர்ட்லேயே முடிச்சிடணும். நம்ம கோர்ட்டு படி ஏறிட்டோம்னா சொத்தை அழித்து கேஸ் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வழக்காடு மன்றங்களை குறிக்கிறது காற்று தத்துவம். நம்ம அங்கே போய் பழகிட்டோம்னா லைஃப் லாங்கும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுங்கிறது மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடியது. ஸோ வழக்குகளை தேவையில்லாமல் மற்றவங்க மேலே போடுறது, நீங்களும் தேவையில்லாமல் வழக்குகளில் சிக்கிக்கிறது, இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணணும். இதில் உறவு சம்மந்தப்பட்ட வழக்குகளும் வரலாம், அந்நிய சம்மந்தப்பட்ட வழக்குகளும் வரலாம். ரெண்டு அமைப்புகளும் வரும். பூமி தத்துவமும் ஒரு மாதிரி வழக்குகளை கொடுக்கக்கூடியதான். ஆனால் இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளை கொடுக்கும். நெருப்பு தத்துவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். உறவு தான் எதிரியாவா அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு கொடுக்கும். காற்று தத்துவம் பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் வம்பு வழக்கு, பொதுநல வழக்குங்கிறது மாதிரி கூட போட வச்சு உங்களை போட்டு ஜவ்வா இழுத்து லைஃப்பில் ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ஏங்க வச்சிடும். கடைசியில் நீங்களாக விருப்பப்பட்டு அந்த வழக்கை முடிக்கணும்னு நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணக்காரங்க டைவர்ஸ் கேஸ் போட்டாங்கன்னா கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. போட்டு இழுன்னு இழுத்துரும் ஆப்போசிட் பார்ட்டி. 10 வருஷமாக கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார், 8 வருஷமாக கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த லக்கணக்காரங்களுக்கு போகும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீர் லக்கணங்கள் எதிரியாக வருது. இப்போ மிதுன லக்கணத்துக்கு விருச்சிகம் நீர் லக்கணமாக வந்து எதிரியாக வரும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணத்திற்கு கடகம் நீர் லக்கணமாக வந்து எதிரியாக வரும். துலாம் லக்கணத்திற்கு மீனம் நீர் லக்கணமாக வந்து எதிரியாக வரும். இந்த நீர் லக்கணங்கள் உங்களுக்கு எதிரியாக வருதுன்னா கடன் தாங்க உங்களை வாழ்க்கையில் காலி பண்ணும். மிதுன லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த மூன்றுக்கும் காற்று லக்கணங்களுக்கு நீர் தத்துவம் தான் எதிரியாக வருங்கிறனால கடன்களில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னத்தில் துலா ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணி கடனிலேருந்து தப்பிக்கிற வழி இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரனே உச்சமாறுது அந்த வீட்டிலைங்கிறதுனால. மற்றபடி இந்த கும்பமும் மிதுனமும் கடனில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. எங்கே திரும்பினாலும் எங்கே சுற்றினாலும் கடன் 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 அப்படிங்கிற அமைப்புகள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நெருப்பு தத்துவம் உறவுகள் பகையையும் உடலில் நோயையும் கடுமையாக தரும். பூமி தத்துவம் வீடுகள், பணிபுரியும் இடம், பூமியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அதிகமாக கொடுக்கும். காற்று தத்துவம் உங்களுக்கு வம்பு வழக்குகளை தேவையே இல்லாமல் கொடுத்து கோர்ட்டு படியேற வச்சு வருஷ கணக்கில் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடும். நீர் தத்துவம் சைலண்டாக உங்களை கடனில் முழுகடிச்சிடும். ஸோ உங்களுடைய தத்துவம் 6ஆம் இடத்தில் எந்த விதமாக வருகிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் பணியாற்றி வாழ்வியலில் வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.